மசோதா விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கர்நாடகா அரசு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், இது தொடர்பான முழு விவரங்கள். மசோதாக்களுக்கு கெடி விதித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் விளக்க கேள்விகள் மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. கர்நாடக அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் இன்று ஆஜராகி உண்மையான நிர்வாக அதிகாரம் என்பது மத்திய மாநிலங்களின் அமைச்சரவையிடமே உள்ளது என்றும் ஆளுநர்களும் குடியரசுத் தலைவரும் அமைச்சரவையின் ஆலோசனையின்படியே நடக்க வேண்டும் என்றும் சில விதிகளுக்காக எம்பியை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் செயல்பட வேண்டும் என்றும் இதுபோல குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமலாக்குவது முரண்பாடு உடைய மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது ஆகிய நேரங்களில் மட்டுமே ஆளுநர் விருப்புரிமை அதிகாரத்தை பயன்படுத்த முடியும் என்றும் ஆளுநர் மாநில அரசு என இரு அரசுகள் ஒரு மாநிலத்தில் இருக்க முடியாது என்ற வாதத்தை முன்வைத்துள்ளார். இந்த விசாரணை நாளையும் தொடர்கிறது.